ஹாய் கைஸ், ஸோ இது வந்து ஃபாரெக்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸோட பிளேலிஸ்ட்டில் இருக்க தேர்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி, இஆர்எல் அண்ட் ஐஆர்எல் கான்செப்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும் அண்ட் ரொம்பவே முக்கியமான வீடியோ. ஸோ கவனமாக கேளுங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது லிக்விடிட்டி கான்செப்ட். ஸோ லிக்விடிட்டினா என்னன்றது நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி. ஸோ அதுக்கு முன்னாடி மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது, ஒய் மார்க்கெட் மூவ்ஸ். மார்க்கெட் வந்து ரேண்டமாக மூவ் ஆகுதான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. மார்க்கெட் டஸ் நாட் மூவ் ரேண்டம். ஸோ மார்க்கெட் ரேண்டமாக மூவ் ஆகலை. எப்படி மூவ் ஆகுது? ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, மார்க்கெட் டஸ் நாட் மூவ் ரேண்டம். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நீட்ஸ் லிக்விடிட்டி. அப்படின்னா என்னன்றதை நான் சொல்கிறேன். லெட்ஸே ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா ரெண்டு கவுண்டர் பார்ட்டிஸ் இருக்கணும். கவுண்டர் பார்ட்டிஸ்னால் என்ன? லெட்ஸே நான் ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா விற்கிறதுக்கு யாராச்சும் இருந்தால் தான் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும். ஓகே, டிரான்சாக்ஷன் ஹேப்பன்ஸ் வென் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் மீட். அதே மாதிரி நான் ஒன்று விற்கிறேன் அப்படின்னா வாங்குறதுக்கு யாராச்சும் இருந்தால் தான் டிரான்சாக்ஷன் ஹேப்பன்ஸ். டிரான்சாக்ஷன் நடந்தால் தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். பை பண்ணுறதுக்கு செல்லர்ஸ் தேவை, செல்லர்ஸ்க்கு பையர்ஸ் தேவை. ஸோ கவுண்டர் பார்ட்டிஸ் கண்டிப்பாக தேவை. மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, ரீட்டைலர்ஸ். இப்போ வந்து நம்மளால் வாங்க முடிஞ்சது லெட்ஸ் சே 5 கான்ட்ராக்ட் 6 கான்ட்ராக்ட்ஸ்னு வாங்க முடியும் அப்படின்னா மார்க்கெட்டில் பேங்க்ஸ் நீட்ஸ் 2000 ஆர் 20,000 கான்ட்ராக்ட்ஸ். 20,000 கான்ட்ராக்ட்ஸ் அவங்களுக்கு வேணும். தே நீட் அ கவுண்டர் பார்ட்டி. கவுண்டர் பார்ட்டினா 20,000 டிரான்சாக்ஷன் பண்ணணும், எதர் பை ஆர் செல் பண்ணணும்னா அவங்களுக்கு கவுண்டர் பார்ட்டிஸ் தேவை. கவுண்டர் பார்ட்டிஸ்னால் யார்? ஆப்போசிட் பார்ட்டி. இங்கே வந்து என்ன தேவைப்படுது? மார்க்கெட் நீட்ஸ் லிக்விடிட்டி. லிக்விடிட்டிக்கு ஒரு சின்ன கான்செப்ட் நான் சொல்கிறேன். இஃப் சம்திங் இஸ் லிக்விட், நீங்கள் லிக்விடுன்னு சொன்னாலே உங்களுக்கு கேஷ் தான் ஞாபகம் வரும். ஏன் அந்த கேஷ் ஞாபகம் வரும்னு சொல்கிறேன். லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு ஏக்கர் லேண்ட் வச்சுருக்கீங்க அண்ட் 1 கோடி ரூபாய் காசு வச்சுருக்கீங்க. விச் இஸ் மோர் லிக்விட்னு கேட்டால் உங்களுக்கு கேஷ் தான். இன்கேஸ் நீங்கள் ஏதோ ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா கேஷ் இருந்தால் ஈஸியாக அந்த டிரான்சாக்ஷனை நடத்திடலாம். பட் அதுவே எனக்கு அதுக்கு மதிப்புள்ள ஒரு சொத்து இருக்குது ஆர் ஆசெட் இருக்குது அப்படின்னும் போது உங்களால் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. அந்த லேண்டை எடுத்துகிட்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணி அதை விற்று அதுக்கு ஒரு பையர் தேடி அதுக்கப்புறம் நீங்கள் அதை கேஷாக மாற்றணும். ஸோ லிக்விடிட்டி அப்படின்றது வந்து எது ஈஸியாக டிரான்சாக்ஷன் ஆக முடியும். மார்க்கெட் நீட்ஸ் லிக்விடிட்டி. அப்போ தான் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ இதுக்கும் லிக்விடிட்டிக்கும் என்ன ரிலேஷன், நான் ஏன் இவ்வளோ சுற்றி வரேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு சீக்கிரம் புரியும். லிக்விடிட்டின்றது வந்து இன்டைரக்டாக பெண்டிங் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பெண்டிங் ஆர்டர்ஸ் அப்படின்னா என்ன? லெட்ஸே நான் மார்க்கெட்டில் ஒரு பை பண்ணுறேன். லெட்ஸே இங்கே வச்சுக்கலாம். மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு, நான் ஒரு இடத்துல பை பண்ணுறேன். பை பண்ணோட என்னோட வியூ தப்பாக இருந்தால் நான் வெளியில் வந்துடணும் ஆர் அந்த பொசிஷன்லேருந்து எக்ஸிட் பண்ணணும்னா என்னோட ஸ்டாப் லாஸ் நான் எங்கே வச்சுருப்பேன்? இந்த இடத்துல வச்சுருப்பேன். லெட்ஸே பை பண்ணால் வெளியே வரதுக்கு செல், அதுதான் என்னோட செல் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. ஓகே, பை பண்ணனா செல் ஸ்டாப், விச் இஸ் அந்த ஆர்டர் பெண்டிங்காக இருக்குது, இன்னும் ட்ரிகர் ஆகலை. ஓகே, இன்டெரக்டாக வாட் இஸ் இட்? பெண்டிங் ஆர்டர்ஸ். அண்ட் தென் அந்த பெண்டிங் ஆர்டரை இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பை பண்ணியிருப்போம் அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். அந்த ஸ்டாப் லாஸ் என்னவாக இருக்குது? செல்லாக இருக்குது. ஸோ அது என்னவாக இருக்கும்? செல் ஸ்டாப். இன்டெரக்டாக நம்ம என்ன சொல்கிறோம்? அது ஒரு பெண்டிங் ஆர்டர். அதே மாதிரி லெட்ஸே மார்க்கெட் வந்து கீழே போயிட்டுருக்கு அண்ட் தென் நம்ம ஒரு ஷார்ட் பொசிஷன் எடுத்துருக்கோம். நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுருப்போம்னு வச்சுப்போம். ஸோ இது என்ன ஸ்டாப் லாஸ்? பை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி செல் பொசிஷனில் இருக்கோம், செல் எடுத்திருக்கோம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பை ஸ்டாப்பாக இருக்கும். அது என்னவாக இருக்குது? பெண்டிங் ஆர்டர். மார்க்கெட் இன்கேஸ் அந்த இடத்துக்கு போச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம லிக்விடிட்டியும் இந்த 2000 கான்ட்ராக்ட்ஸையும் நம்ம சேர்க்க போகிறோம் இன் த சென்ஸ் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, லெட்ஸே மார்க்கெட்டுக்கு பை சைட் அண்ட் செல் சைட் இருக்குது. மார்க்கெட்டில் பேங்க்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து டிரான்சாக்ஷன் நடத்தணும். நம்ம கிட்ட இல்லாத போது ரீட்டைலர்ஸ் லெட்ஸே மார்க்கெட் வந்து இந்த இடத்துல லெட்ஸே மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இருக்குன்னு வச்சுப்போம். ரீட்டைலர்ஸ் ஆனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இங்கே ஷார்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். இங்கே ஷார்ட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டாப் லாஸ். நம்மள மாதிரி ஒரு லெட்ஸே 20,000 or 30,000 பீப்புள்ஸ் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான கான்ட்ராக்ட்ஸ் கிடச்சிருச்சா? ஸோ மார்க்கெட் வந்து இங்கே தான் லிக்விடிட்டி இருக்குது. ஐ மீன் இங்கே தான் பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்குது. பேங்கர்ஸ்க்கு எத்தனை அமௌண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் தேவைப்படுது? 20,000 கான்ட்ராக்ட்ஸ். ஸோ அந்த 20,000 கான்ட்ராக்ட்ஸ் எங்கே இருக்குது? மார்க்கெட் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ மார்க்கெட் வில் ட்ராவல் டுவர்ட்ஸ் liquidity. Market travels from liquidity to liquidity. அதுக்கு முன்னாடி டிரான்சாக்ஷன் எப்படி நடக்குது? ஓகே, ஏன் மார்க்கெட் லிக்விடிட்டியை தேடி போகுது? லிக்விடிட்டி இருந்தால் தான் மார்க்கெட் மூவ் ஆகும். மார்க்கெட் டஸ் நாட் மூவ்ஸ் ரேண்டம்லி. மார்க்கெட் நீட்ஸ் லிக்விடிட்டி. ஓகே, மார்க்கெட்டுக்கு வந்து லிக்விடிட்டி கண்டிப்பாக தேவை. லிக்விடிட்டி இல்லைனா டிரான்சாக்ஷன் நடக்காது. டிரான்சாக்ஷன் நடக்கணும்னா 2 கவுண்டர் பார்ட்டிஸ் இருக்கணும். பையராக இருந்தால் செல்லர் இருக்கணும், செல்லராக இருந்தாலும் பையர் இருக்கணும். அப்படி நடந்தால் தான் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும். இப்போது நான் வந்து மேஜர் லிக்விடிட்டி
ஏரியாஸ் போயிடலாம். வாட் ஆர் தி மேஜர் லிக்விடிட்டி ஏரியாஸ்? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் லிக்விடிட்டி இருக்குது. ஒன்று பை சைட், இன்னொன்று வந்து செல் சைட் லிக்விடிட்டி. பை சைட்னா பை ஸ்டாப்ஸ், செல் சைட்னா செல் ஸ்டாப்ஸ். பை பண்ணியிருந்தா செல் வச்சிருப்போம், செல் பண்ணியிருந்தா பை ஸ்டாப்ஸ் வச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நான் காட்டுறது ஒரு ப்ரைம் எக்ஸாம்பிள் ஆஃப் பை சைட். இது வந்து ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹையை விட அதிகமாக இருக்குது, விச் மீன்ஸ் அது வந்து ரிலேட்டிவ்லி ஈக்குவல். ஸோ ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ் இங்கே ரெண்டு ஃபார்ம் ஆகிடும். செல் சைடில் பார்க்கணும் அப்படின்னா செல் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லோ வந்து இந்த லோவை விட கம்மியாக இருக்குது, விச் இஸ் ரிலேட்டிவ்லி ஈக்குவல் லோஸ். ஸோ இங்கே என்ன இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ், இங்கே செல் சைட் லிக்விடிட்டி. ஏன் இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா சிம்பிள் கான்செப்ட் தான். லெட்ஸே மார்க்கெட் வந்து ஒரு இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு அப்படின்னா ரீட்டைலர்ஸ் என்ன நினைப்பாங்க, விச் இஸ் இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ப்ராபபிளாக ஹை ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, மார்க்கெட் வந்து இங்கே போகாது அப்படின்னா. ஸோ மார்க்கெட் என்ன ஆகும், மார்க்கெட் போகும், லிக்விடிட்டி எல்லாத்தையும் எடுத்துரும், அகைன் மார்க்கெட் மே ஃபால் டவுன் ஆர் கோ அப். நான் உங்களுக்கு தேவை என்னன்னா லிக்விடிட்டி. மேஜர் லிக்விடிட்டி ஏரியாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ். ஸோ பை சைட் அண்ட் செல் சைட். நான் இந்த வந்து ஒரு ஒன் டே கேண்டில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ, ஸ்விங் ஹைஸ் அண்ட் ஸ்விங் லோஸ் இருக்கும். நம்ம இங்கே வந்து ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ மட்டும் கணக்கு வச்சுக்கலாம், விச் இஸ் மேஜர் லிக்விடிட்டி ஏரியா. ஃபர்ஸ்ட் வந்து ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் அண்ட் தென் இப்போ பார்க்குறது வந்து ப்ரீவியஸ் டே ஹைஸ் அண்ட் ப்ரீவியஸ் டே லோஸ். அகைன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செஷன் ஹைஸ் அண்ட் லோஸ். ஸோ செஷன்னா நம்மளுக்கு 3 டிஃப்ரெண்ட் செஷன்ஸ் இருக்குது, ஏஷியன், லண்டன் அண்ட் நியூயார்க். அதோட ரெஸ்பெக்டிவ் ஹைஸ் அண்ட் லோஸ். லெட்ஸே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லோ கலர் வந்து உங்களுக்கு ஏஷியா, இங்கே இது வந்து க்ரீன் கலர் வந்து லண்டன் அண்ட் தென் இது வந்து நியூயார்க். ஸோ ரெஸ்பெக்டிவாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியன் ஹை, லண்டன் ஹை, ஏஷியன் லோ, நியூயார்க் ஹை அண்ட் லண்டன் லோ. இதுவும் ஒரு நம்மளுக்கு மேஜர் லிக்விடிட்டி ஏரியாவாக ஆக்ட் ஆகும். நம்மளுக்கு மேஜர் லிக்விடிட்டி ஏரியாஸ் தெரிஞ்சிருச்சு, லிக்விடிட்டினா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, பை சைட்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு, செல் சைட்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, வை மார்க்கெட் நீட்ஸ் லிக்விடிட்டி, கவுண்டர் பார்ட்டிஸ் தேவை. மூவிங் ஆன் இஆர்எல், ஐஆர்எல் அண்ட் இஆர்எல், இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி அண்ட் எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி அப்படின்னா என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டீலிங் ரேஞ்ச்னா என்னன்னு தெரியும். வாட் இஸ் த ரேஞ்ச் வி ஆர் டீலிங் வித், அதுதான் டீலிங் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. நான் சிம்பிளாக இதில் போட்டிருக்க மாதிரி சொல்கிறேன். A dealing range is a distance between two confirmed highs and lows. ஓகே, லெட்ஸ் சே எப்போவுமே நம்ம டீலிங் ரேஞ்சை ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் பார்ப்போம். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 4 hours டைம் ஃப்ரேமில் எடுத்திருக்கேன். 4 hours இது ஒரு ஹை. லெட்ஸ் சே மார்க்கெட் நம்ம இங்கே இருக்கோம், ஓகே இங்கே இருக்கோம்னு வச்சுப்போம். 4 hours ஹை அண்ட் தென் 4 hours லோ. இது வந்து டீலிங் ரேஞ்ச் ஹை அண்ட் தென் இது வந்து டீலிங் ரேஞ்ச் லோ. ஏன் இந்த டீலிங் ரேஞ்ச்னா அதுக்குள்ளே தான் நம்ம இப்போ லிக்விடிட்டியை பார்க்க போகிறோம். ஓகே, வாட் இஸ் இன்டர்னல் லிக்விடிட்டி? இன்டர்னல் லிக்விடிட்டினா என்னன்றதை இப்போ பார்க்க. லிக்விடிட்டி தட் இஸ் கிரியேட்டட் இன்சைட் தி டீலிங் ரேஞ்ச். ஓகே, அதுலேயே இருக்கும் இன்டர்னல் உள்ள. திங்க் ஐஆர்எல் ஆஸ் எ ஏரியா ப்ரைஸ் வாண்ட் டு ரீபேலன்ஸ். ஒரு இடத்துல வந்து ப்ரைஸ் ரீபேலன்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அகெயின் புஷ் அப் ஆர் புஷ் டவுன் ஆகும். ஐஆர்எல் ஆக்ட்ஸ் அஸ் அ மேக்னெட் மாதிரி அந்த இடத்துக்கு வந்துட்டு தான் அதோட டெஸ்டினேஷனுக்கு போகும்னு வச்சுக்கோங்க. ஸோ ஐஆர்எல் என்னன்னு சொல்கிறேன். ஐஆர்எல் வந்து நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஐஆர்எல் வந்து நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ் அண்ட் லோஸும் பார்க்கலாம். பட் ஜென்ரலாக ஐஆர்எல் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஆர். அடுத்த இதில் நான் பிடிஆர் என்னன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப், வால்யூம் இம்பேலன்ஸ், ஓப்பனிங் ரேஞ்ச் கேப், பிரேக்கர் பிளாக், மிட்டிகேஷன் பிளாக், பிபிஆர், இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ஐஆர்எல் கான்செப்ட்ஸ் இருக்குது. ஐஆர்எல்லை எப்படி பார்க்கலாம்? ஸோ இங்கே டீலிங் ரேஞ்சில் ஜென்ரலாக நான் இந்த டீலிங் ரேஞ்சில் சொல்கிறேன். இங்கே வந்து எக்ஸ்டர்னல் ஹை, எக்ஸ்டர்னல் லோ ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக உங்களுக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. மார்க்கெட் கேம் இன் ரீபேலன்ஸ்ட், அதுக்கப்புறம் அடுத்த லிக்விடிட்டி பாயிண்ட்ஸ்க்கு போயிடுச்சு. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் ரேஞ்ச்னா சிம்பிளாக வச்சுக்கோங்க, டீலிங் ரேஞ்ச்க்கு உள்ளே இருக்கிற லிக்விடிட்டி விச் இஸ் ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸாக இருக்கட்டும், ஃபேர் வேல்யூ கேப்ஸ், பிடிஆர்ஏஸாக இருக்கட்டும், எல்லாமே ஐஆர்எல்ல வந்துடும். அண்ட் தென் எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டினா என்ன? எக்ஸ்டர்னல் ரேஞ்ச்னா பேர்லேயே இருக்குது எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி ரெஸ்டிங் அவுட் சைட் தி டீலிங் ரேஞ்ச். ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ, வீக்லி ஹை, வீக்லி லோ, ஸ்விங் ஹைஸ் அண்ட் ஸ்விங் லோஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஒன்று மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, ப்ரைஸ் கான்ஸ்டன்ட்லி மூவ்ஸ் ஃப்ரம் ERL to IRL, IRL to ERL and IRL to IRL. உள்ளே கூட அது போகும். ஸோ சைக்கிள் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஐஆர்எல் டு ஐஆர்எல்னா லெட்ஸ் சே சின்ன ஒரு லிக்விடிட்டி வித்தின் டீலிங் ரேஞ்ச் ரிலேட்டிவ் ஈக்குவல் லைஸ் இருக்குது அண்ட் தென் யூ ஹேவ் அ ஃபேர் வேல்யூ கேப் இங்கே இருக்குன்னா அகைன் மார்க்கெட் வந்து ஃபேர் வேல்யூ கேப் டேப் பண்ணிட்டு ஐஆர்எல் டு ஐஆர்எல் ஈஸியாக ஆக்ட் ஆகும். ஸோ சைக்கிள் எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன். சைக்கிள்னா ஒன்றும் இல்லை, லெட்ஸ் சே ஸ்பாட் தி லிக்விடிட்டி. மேலே ஒரு லிக்விடிட்டி ஒரு கீழே லிக்விடிட்டி, மார்க்கெட் எங்கே போகுதுன்ற ஸ்பாட் பண்ணிட்டோம் அப்படின்னா லெட்ஸ் சே எக்ஸ்பேன்ஷன் ஒரு சைடில் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணும். லெட்ஸ் சே ஃபேர் வேல்யூ கேப் வச்சுப்போமே, ஒரு எக்ஸ்பேன்ஷன் கிரியேட் பண்ணுது, லெட்ஸ் சே ஃபேர் வேல்யூ கேப்பாக வச்சுப்போம். ஃபேர் வேல்யூ கேப்பில் வந்து மார்க்கெட் ரீட்ரேஸ் ஆகும், விச் இஸ் மார்க்கெட் இஸ்
ரீபேலன்ஸ் எங்கே ஆகுது, ஐஆர்எல் ஆகுது. அண்ட் தென் அதோட ரெஸ்பெக்டிவ் நெக்ஸ்ட் லிக்விடிட்டிக்கு போயிடும் மார்க்கெட். ஃபர்ஸ்ட் ஐஆர்எலுக்கு போயிட்டு அண்ட் தென் ஆப்வியஸாக இஆர்எல் அடிச்சிடும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டேக் அவுட் தி செல் சைட் லிக்விடிட்டி. இது ஒரு புல்லிஷ் எக்ஸாம்பிள். ப்ரைஸ் வந்து டேக்ஸ் அவுட் செல் சைட் லிக்விடிட்டி. அதாவது இங்கே ஒரு செல் சைட் லிக்விடிட்டி இருந்திருக்கு, அதை வந்து மார்க்கெட் வந்து டேக்கன் அவுட் பண்ணுது. டேக்கன் அவுட் பண்ணோம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு கொடுத்துருக்கு. இங்கே மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிரியேட்டிங் எஃப்இஜி ரிட்டர்ன்ஸ் பேக் டு எஃப்இஜி. அண்ட் தென் உங்களுக்கு 2 விதமான ட்ரேட் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து டீலிங் ரேஞ்ச் ஹை அண்ட் தென் இது வந்து டீலிங் ரேஞ்ச் லோன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸே இதுக்கு போனால் எக்ஸ்டர்னலுக்கு ட்ரேட் பண்ணுறீங்க, அதாவது இந்த ஐஆர்எல்லேருந்து இந்த இஆர்எலுக்கு ட்ரேட் பண்ணுறீங்க. ஆர் இந்த ஐஆர்எல்லேருந்து இங்கே ஒரு பேரிஷ் இம்பேலன்ஸ் இருக்குது தெரியுதா, அந்த இம்பேலன்ஸ்க்கு ஐஆர்எல் டு ஐஆர்எல் கூட ட்ரேட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் அண்ட் தென் செகண்ட். ஆப்வியஸாக அது வந்து மேலே தான் போகுது. அகைன் நீங்கள் எப்படி வேணால் இதை நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். கண்டினியூஸ் டுவர்ட்ஸ் தி பை சைட். செல் சைடு அட்டாக் பண்ணிவிட்டு மூவ்ஸ் டு அடுத்த லிக்விடிட்டி. மார்க்கெட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் லிக்விடிட்டி டு லிக்விடிட்டி. பியரிஷ் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வரேன்னா, லெட்ஸ் சே மார்க்கெட் டேக்ஸ் அவுட் தி buy side and then market வந்து ஒரு fair value gap creating displacement down, creating FEG, market returns to FEG, rebalance ஆகுது, market goes to IRL and then IRL to IRL ட்ரேட் பண்ணலாம் ஆர் IRL to ERL ட்ரேட். உங்களோட விருப்பம் தான். நம்ம மார்க்கெட்டை எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணுறோன்றதை பொறுத்து நம்ம ட்ரேடையும் அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு லிக்விடிட்டி கான்செப்ட்கான மெயின். ஃபஸ்ட்டு ஸோ சிம்பிளாக நான் ஜஸ்ட் மாதிரி சொல்லி முடிச்சிடறேன். வாட் இஸ் லிக்விடிட்டி? லிக்விடிட்டினா பெண்டிங் ஆர்டர்ஸ். மார்க்கெட் நீட்ஸ் லிக்விடிட்டி. டிரான்சாக்ஷன் எடுக்கணும்னா கவுண்டர் பார்ட்டிஸ் தேவை. ஸோ லெட்ஸே நம்ம ரீட்டைலர்ஸ்னுக்கு டிரான்சாக்ஷன் கம்மியாக தான் நடக்கும், பட் ஹெவி வெயிட்ஸ்க்கு எல்லாமே நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணணும். ஸோ அவங்க வந்து இன்வாலண்ட்ரியாக நம்மக்கிட்ட இருந்து நம்மளோட லிக்விடிட்டியை பர்ச் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த பர்ஜிங் பேர் தான் லிக்விடிட்டி ஸ்வீப்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் ட்ராவல்ஸ் டு பை சைட் அண்ட் செல் சைட் லிக்விடிட்டி. அண்ட் தென் மேஜர் லிக்விடிட்டி ஏரியாஸ் என்னன்னு பார்த்துட்டோம். இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டினா என்னன்னு பார்த்துட்டோம். அண்ட் தென் மார்க்கெட்டோட எக்ஸாம்பிள், புல்லிஷ் கோர் எக்ஸாம்பிள் அண்ட் பேரிஷ் கோர் எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து PDRAs பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ PDRAs பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி வந்து இன்னுமே ஈஸியாக புரியும். பட் PDRA ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு தான் இது பண்ணியிருக்கணும். பட் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டேன். ஸோ அடுத்த வீடியோ வந்து PDRA பற்றி கிளியராக சொல்லிடுறேன். நான் என்ன PDRAலாம் பர்சனலாக யூஸ் பண்ணுவேன்றதை கிளியராக போட்டுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் உங்களுக்கு லிக்விடிட்டி பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து PDRA பற்றி கிளியராக போடுறேன். ஸோ அன்டில் தென் பை கைஸ், பார்ப்போம்.